குடியரசு தின விழாவை ஒட்டி டெல்லியில் பாதுகாப்பு அதிகரிப்பு. கூடுதலாக 70 கம்பெனி துணை ராணுவ படைகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசு தின விழாவை ஒட்டி புதுச்சேரியில் ஜொலிக்கும் அரசு அலுவலகங்கள். ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை வளாகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகள் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்காரம். ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்க தாவேக தலைவர் விஜய்க்கு அழைப்பு. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிக்கும் நிலையில் விஜய் பங்கேற்பாரா என எதிர்பார்ப்பு. வேங்கை வயல் வழக்கில் காவல்துறை குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது. வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தல். காரைக்காலில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி விழிப்புணர்வு. 100க்கும் மேற்பட்ட போலீசார் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் பேரணி. ஈரோட்டில் பிரச்சாரம் செய்ய வந்திருந்த சீமான் தங்கியுள்ள ஹோட்டலை முற்றுகையிட்ட ஆதித்தமிழர் கட்சியினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை. திமுக ஆட்சியிலிருந்து இறங்குவதற்குள் ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை உருவாக்கி விடுவார்கள் என்றும் பேச்சு. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர் மீது தாக்குதல். தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் கண்டனம். ஆண்டிப்பட்டி தாலுகா தாழையூத்து மலையடிவார பகுதியில் தென்னை மரத் தோட்டங்களில் குருத்துகளை நாசம் செய்த யானைகள் கூட்டம். 500 மரங்களுக்கு மேல் சேதமடைந்ததால் உரிய இழப்பீடு கேட்டு விவசாயிகள் கோரிக்கை. நான் 3000 தென்னை மேற்பட்ட விவசாயம் பண்ணிட்டு வரேன். என்னை சார்ந்த இல்லாமல் ஒரு 20 விவசாயிகளும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 தென்னை மரம் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஒரு கடந்த சில மாதமாக யானை கூட்டம் அச்சுறுத்தல் மிகப்பெரிய இழப்பீடு செஞ்சுட்டு இருக்கு. இதனால நானும் மட்டுமல்ல என்னை சார்ந்த விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். நேற்று இரவு மட்டும் என்னோட தோப்பில் யானை முகாமிட்டு பெரிய சேதத்தையும் மரத்தை பூரா அழிச்சிருச்சு. இதனால நான் மன உளைச்சல் இருக்கேன். என்னை சார்ந்த நான் மன உளைச்சல் மட்டும் என்னை சார்ந்த விவசாயிகள் மன உளைச்சல் இருக்கும். மகளிர் அறக்கட்டளை என்ற பெயரில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வசூலித்து மோசடி. 3 பேர் கைது. 12 கோடி ரூபாய் ரொக்கம், 2.5 கிலோ தங்கம், 13 கிலோ வெள்ளி உள்ளிட்டவை பறிமுதல். தெரி, மெர்சல், பிகில், புதுப்பேட்டை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த துணை நடிகர் ஜெயசீலன் உயிரிழப்பு. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது T20 போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்றிரவு 7 மணிக்கு தொடக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.